என் பேர் ஜெயசீலன் சார், அகனி. எனக்கு அதிக நண்பர்கள் முஸ்லீமில் தான் இருக்குது, இஸ்லாத்தில் இருக்காங்க. அதனால் எனக்கு எந்த கேள்வியும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்லிடுங்க. அந்த இஸ்லாமிய பெண்கள் புர்கா அணிகிறாங்கல்ல, அதுக்கு உண்டான காரணம் மட்டும் சொல்லுங்கள், வேறு ஒன்றும் இல்லை சார். சகோதரர் அவங்க நமக்கு மத்தியில் நல்ல கேள்வியை கேட்குறாங்க. இஸ்லாத்தை பற்றி பல விளக்கங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விளக்கம், முஸ்லீம் பெண்கள் தலையில் முக்காடு போட்டு வர்றாங்கல்ல, அதுக்குரிய காரணமாக இஸ்லாம் என்ன சொல்லுது, அதுதான் சகோதரர் அவங்களுடைய கேள்வி. முதலாவது, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடை முறை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக ஆடை முறை என்ற ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அலசி பார்ப்போம். இன்றைக்கி கடவுள் இந்த உலகத்தில் ஆண்களையும் ஒரு படைப்பினமாக படைத்திருக்கிறாரு, பெண்களையும் ஒரு படைப்பினமாக படைத்திருக்கிறாரு. ஆண்கள் பெண்கள் இருவருமே கடவுளால் படைக்கப்பட்டவங்க தானே. இருவருமே கடவுளாக படைக்கப்பட்டவங்களாக நாம் இருந்தாலும் நமக்குள்ளேயே என்ன இருக்குது, சில வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்கிறது. குறிப்பாக ஆடை விஷயத்தில் நமக்குள்ளேயே சில வேறுபாடுகள் தேவை என்பதை நாம் உணர்ந்தே வைத்திருக்கிறோம். எப்படி உணர்ந்து வச்சிருக்கிறோம்? இதை நான் இஸ்லாமிய கண்ணோட்டத்துக்குள்ளே வரலை, பொதுவான கண்ணோட்டத்தில். இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன், ரொம்ப கசகசன்னு இருக்குது, சட்டையை கலட்டி வெறும் பனியனோட மட்டும் இருப்பேன். இன்னும் ரொம்ப கசகசன்னு வருது, பனியனை கூட கலட்டி வச்சுட்டு நான் பாட்டுக்கு என்ன செய்வேன், சட்டை இல்லாமல் இருப்பேன். ஒரு முக்கால் ட்ரௌசரை போட்டு கூட நான் உட்காந்துக்குவேன். ஒரு லுங்கி உடுத்திட்டு மேலே சட்டை எதுவுமே இல்லாமல், பனியன் எதுவுமே இல்லாமல் நான் அப்படி இருப்பேன். அப்படி இருக்கிறத நம்ம வீட்டில் அம்மா எதுவும் குறை சொல்ல மாட்டாங்க, நம்ம மனைவி இருந்தால் குறை சொல்ல மாட்டாங்க, நம்ம சகோதரி இருந்தால் குறை சொல்ல மாட்டாங்க. என்ன இப்படி வீட்டில் சட்டை இல்லாமல் இருக்கிறானே, வீட்டில் இப்படி பனியன் இல்லாமல் இருக்கிறானே என்று யாரும் குறை சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இதே மாதிரி ஒரு பெண்ணை இருந்தால் அதை நாம் சம்மதிப்போமா? இன்னைக்கு ஒரு ஆண் சட்டை இல்லாமல் இருக்க நினைக்கிறாரு, பனியனோடு இருக்க நினைக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பெண்மணி நான் வீட்டுக்குள்ளே அப்படி தான் இருப்போம்னு சொன்னால் எந்த பெற்றோராக இருந்தாலும் சம்மதிக்க மாட்டாங்க. ஒரு ஆண் சட்டை இல்லாமல் பனியனே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணு நான் இப்படி தான் இருப்போம்னு சொன்னால் வீட்டில் வெளியாட்கள் யாரும் வரப்போகிறதில்ல, வீட்டில் அவங்க மட்டும்தான் இருக்க போகிறாங்க. அவங்களை பெற்றெடுத்த தந்தை இருக்கிறாங்க, அவங்க உடன் பிறந்த சகோதரர்கள் இவங்க தான் இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் ஆண்களுக்கு நாம் எந்த நிலையை பார்க்குறோமோ ஆடை விஷயத்தில் அதே நிலையை யாருக்கு நாம் கடைபிடிக்கிறதில்ல, பெண்களுக்கு கடைபிடிக்கிறதில்ல. ஏன் கடைபிடிக்கிறதில்ல? நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கிறோம், நம்மை படைத்த கடவுள் உடல் தோற்றத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில வேறுபாடுகளை கொடுத்திருக்கிறார். அந்த வேறுபாடுகளை கொடுத்திருக்கும் பொழுது அது ஆடை விஷயங்களிலேயும் அந்த வேறுபாடுகள் கடைபிடிக்கப்படணும். ஒரு ஆண் இருக்கிற மாதிரியே முழுக்க முழுக்க ஒரு பெண் இருப்பேன் என்று என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்பதை எல்லா சமூக மக்களும், இது முஸ்லிம்களை மட்டும் நான் சொல்ல வரலை, எல்லா மக்களும் இதை நாம் ஒத்துருக்கிறோம். இன்னைக்கு வயசானவங்கள்லாம் பார்க்கலாம், காட்டில் கிராமங்களில் வேலை செய்ய போவாங்க. வேலை செய்யும் போது வெறும் துண்டை மாத்திரம் கட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க, அவங்க வாட்டுக்கு வயலில் இறங்கி வேலை செய்வாங்க, யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. அதே ஒரு பெண்மணி வேலை செய்ய போகும் பொழுது ஒரு ஆண் என்ன ஆடை உடுத்திருக்கிறாரோ அதே ஆடை அணிந்து தான் நான் வேலை செய்ய போகிறோம்னா அப்போ சமூகம் நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை நீங்கள் ஆணை மாதிரி இருக்க முடியாது, பெண்களுக்கு ஆண்களை விட கொஞ்சம் ஆடை அதிகமாக தேவைப்படுது. அப்போ இதை நம்ம எல்லாரும் ஒத்துருக்கிறோம். பெண்களுடைய ஆடையை பொறுத்தவரையில் ஆண்களுடைய ஆடையை விட கொஞ்சம் அதிகமாக தேவை இருக்கிறது என்பது எல்லாரும் ஒத்துருக்கிறோம். இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, அப்படி அதிகமாக தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அந்த அளவுகோல் என்ன, அந்த அளவுகோலை இஸ்லாம் வேறுபடுத்தி காட்டுது. அதே மாதிரி இன்னைக்கு வீட்டில் இருக்கும் பொழுது எங்களுடைய சமூக பெண்களும் 24 மணி நேரமும் தலையில் முக்காடெல்லாம் போட்டே இருக்க மாட்டாங்கங்க. வீட்டில் இருக்கும்போது எப்படி இன்னைக்கு மற்ற சமூகத்தில் உள்ளவங்க சேலை கட்டி இருக்கிறாங்களோ, சுடிதார் உடுத்தி இருக்கிறாங்களோ, ஷால் போட்டு இருக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் எங்கள் சமூக பெண்களும் இருப்பாங்க. எப்போ பிறருடைய இடத்திற்கு வர்ற மாதிரி இருக்குதோ அல்லது நம்ம வீட்டுக்கு அடுத்த ஆண்கள் வர்ற மாதிரியான சூழல் இருக்குதோ அப்பதான் அந்த கூடுதலான ஆடையாக இருக்கிற அந்த தலையவும் மறைப்பாங்க. அந்த தலையவும் மறைக்கிறாங்களே, ஏன் அந்த தலையவும் மறைக்கிறாங்க? அதற்கும் பல காரணங்கள் இருக்குது. இப்போ அந்த காரணத்தை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இறைவனுடைய கட்டளையை சொல்லிடுறேன். ஏன்னா எங்களுக்கு இறைவனுடைய கட்டளையை நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும், எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டது கட்டுப்படணும். இறைவனுடைய கட்டளையை சொல்லிவிட்டு இறைவன் சொன்ன அந்த கட்டளை என்பது அது இன்றைய காலத்திற்கு ஏற்றதா இல்லையா அதை நம்ம அடுத்து அலசி ஆராய்வோம். இறைவன் என்ன சொல்றான், எல்லா பெண்களுக்கும் நபியே நீங்க சொல்லுங்க, எகுள்ளுள்ள மின் அபுசாரிகின்ன, இது குரானில் இருக்கக்கூடிய அரபி வாசகம். அதனுடைய தமிழ் மொழியாக்கம் என்னன்னா, பெண்கள் வெளியே போடும்போது தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தணும். அந்த வசனத்துக்கு மேலே அல்லாஹ் ஆண்களுக்கும் அறிவுரை சொல்கிறான்.
இறைவன் வந்து ஒரு ஆணும் வெளியே போகும் பொழுது சகட்டு மேனிக்கு அடுத்த பெண்களை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஆணுக்கும் பார்வை கட்டுப்பாடு தேவை. ஒரு ஆணுக்கும் கற்பொழுக்கம்னு ஒன்று இருக்குது. அந்த கற்பொழுக்கத்தை ஒரு ஆணும் பேணணும் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்தில் தான் ஒரு பெண்ணும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தணும், தன்னுடைய கற்பை பேணி பாதுகாக்கணும். வெளியே தெரியக்கூடிய அலங்காரங்களை தவிர மற்ற அலங்காரத்தை அந்நியவர்களிடத்தில் வெளிப்படுத்தாதீங்க. இன்னைக்கு இந்த பெண்கள் முக்காடு போட்டு வர்றாங்கல்ல, நார்மலாக இருக்கும்போது இன்னைக்கு மற்ற சமூக பெண்கள் இருக்கிற மாதிரி தான் அவங்க ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. மற்ற சமூக பெண்கள் ஜுவல்ஸ் அணிகிற மாதிரி இவங்களும் இப்போ ஜுவல்ஸ் அணிஞ்சிருப்பாங்க. வீட்டில் இருக்கும்போது அந்த ஜுவல்ஸ் வெளியே தெரிந்தாலும் வெளியே வரும்போது இறைவனுடைய கட்டளை என்ன? பிறருடைய பார்வை படுகிற பொழுது உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் அவங்களிடத்தில் வெளிப்படுத்தாதீங்க. இன்னும் அதில் இறைவன் கூடுதலாக சேர்த்து சொல்கிறான், வல் எதிர்பின பி ஹுமரிஹின்ன அலாஜியூபிஹின்ன, வெளியே போகும்போது பெண்கள் தலையில் முக்காடையை தொங்க விட்டு கொள்ளட்டும். அதில் முக்காடன முகத்தையும் இன்னைக்கு சில பெண்கள் மறைத்து வர்றாங்க. கட்டாய முகத்தை மறைக்கணும்னு இஸ்லாத்தில் சொல்லப்படலைங்க. முகம் தெரிந்த நிலையில் தலையை மறைத்து இப்படி போடக்கூடிய அந்த ஆடை, இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. இதை வந்து இன்னைக்கு நம்ம சமூக பெண்கள், இஸ்லாமிய சமூக பெண்கள் நிறைய கருப்பு கலரில் அணிஞ்சிட்டு வர்றதுனால கருப்பு கலரை தான் இஸ்லாம் போட சொல்லியிருக்கோன்னு நினைக்காதீங்க. இஸ்லாத்தில் பெண்களுடைய ஆடையில் கலர் பிரச்சனை இல்லை. இஸ்லாம் எதை பிரச்சனையாக பார்க்குது? நாம் நம்மளுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக, பிற ஆட்களை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக தன்னுடைய ஆடை முறைகளை அமைச்சுக்கிடாதீங்க. இப்போ காதில் கம்மல் போட்டிருக்கிறீங்களா? அந்த கம்மலுங்கிறது ஒரு பெண்ணினுடைய அழகை அதிகரிப்பதற்காக அலங்காரமாக உள்ள ஒரு ஒன்று தான். அந்த அலங்காரத்தை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட வெளிப்படுத்தாதீங்க. ஏன் இப்படி இஸ்லாம் அடுத்தவங்களிடத்தில் அலங்காரத்தை வெளிப்படுத்தாதீங்கன்னு சொல்லுது? எல்லா ஆண்களையும் நம்ம ஒரே மாதிரி எண்ண முடியாதுங்க. ஆண்களில் நல்லவங்க அதிகமாக இருப்பாங்க. அதே போல் குறைஞ்ச சதவீதத்தில் சபல புத்தி உள்ள ஒரு ஆண் இருக்கத்தானே செய்கிறாங்க. அதை நம்ம மறுக்க முடியுமா? இன்றைக்கி பஸ்ஸில் போகும்போது மறுக்க முடியுமா? பஸ்ஸில் எத்தனையோ பல பஞ்சாயத்துகளை பார்க்குறோம். 50 வயசான ஒரு ஆள் என்ன பண்ணுவார்? முன்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு வைங்க, இங்கேருந்து சீட்டில் இங்கேருந்து முன்னாடி என்ன செய்வாங்க? அந்த பெண்ணை டச் பண்ணக்கூடிய விதமாக இப்படி கையை அங்கே முன்னாடி விட்டு எத்தனையோ செருப்படி வாங்கியதை கண்ணுக்கு முன்னாடிலாம் நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ அந்த சபல புத்திங்கிறது அப்படி புத்தி கொண்ட சில ஆண்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இஸ்லாம் அதை எல்லாம் கவனித்து தான் சொல்லுது. ஆண்களில் எத்தனை பேர் கரெக்டாக இருப்பாங்க நாம் சொல்ல முடியாது. சபல புத்தி உள்ளவனும் இருக்கத்தான் செய்வான். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பெண் அலங்காரத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதில் பாதிப்பு யாருக்கு தான் வரும்? சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுக்கு தான் வரும். அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, பொதுவாக வெளியே அந்நியவர்களிடத்தில் நாம் நம்மளுடைய அலங்காரங்கள்ங்கிறது எதுக்கு? வீட்டில் தன்னுடைய தந்தையின் இடத்துல மேக்கப் பண்ணி அலங்காரத்தோடு இருந்துக்கலாம். தன்னை கட்டிய கணவனுக்காக எவ்வளவு நாளும் தன்னை அலங்கரித்து கொள்ளலாம். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் இருக்கும் பொழுது நம்ம நார்மலாக கேஷுவலாக எவ்வளவு நாள் அலங்கரித்து கொள்ளலாம். அடுத்தவங்களிடத்தில் நாம் எதுக்கு அலங்கரித்து காட்டணும்? அதை காட்டாத விதத்தில் இங்கே தலையில் முக்காடு போட்டுக்குங்க. இன்னும் அந்த ஆடை இறுக்கமாக இல்லாமல் கையில் இதுவரை போட்டுக்குங்க, காலில் கரண்டை வரை இந்த ஆடையை போட்டுக்குங்க. அது எந்த ஆடைனாலும் இருக்கட்டும், எந்த கலர்னாலும் இருக்கட்டும், அது இறுக்கமாக இருக்கக்கூடாது என்ற இந்த சட்டத்தை தான் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லுங்க. இறைவனுடைய உத்தரவு இதுதான். இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய அந்த பிரச்சாரத்தை விடுங்க, முஸ்லீம் அல்லாத மக்களுடைய பல பிரச்சாரத்தை உங்களிடத்தில் மேற்கோள் காட்டுறேன். அவங்களுடைய நிலைகள் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. முதலாவதா, தமிழ் சினிமா துறையில் இன்னைக்கு ரஹிமா என்ற ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி தமிழ்லேயே சில படங்கள் நடித்து, மோனிகா என்ற ஒரு நடிகை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மோனிகா என்ற நடிகை இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இஸ்லாத்துக்கு எப்படி வந்தாங்க? ஆரம்பத்திலே குரானை முழுக்க படித்தவங்க இஸ்லாத்துக்கு வரலை. அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு இன்றைக்கும் நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணால் நீங்கள் பார்க்கலாம். அந்த பெண்மணி என்ன கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? என்னுடைய தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது வெளியே எங்கே போகிறதா இருந்தாலும் என்னுடைய தந்தையினுடைய பாதுகாப்பில் நான் போவேன். அது எனக்கு சரி, என்ன இருந்தாலும் நம்ம பெற்றெடுத்த தந்தை இருக்கிறான்னு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. என்றைக்கு என்னுடைய தந்தை இறந்து போயிட்டாங்களோ, இறந்து போன பிறகு நான் வெளியே போகும் பொழுது பல ஆண்களுடைய தவறான பார்வைக்கு நான் இலக்காகிறேன். என்னைய தப்பாகவே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு அதுவே நாம் பல நேரங்களில் உணர்ந்திருப்போம். பஸ்ஸில் போகும் பொழுது சில நேரங்களில் உட்கார்றதுக்கு சீட்டு கிடச்சிருக்காது. எழுந்து நிற்கும் பொழுது சில ஆண்களுடைய பார்வைகள் எல்லாம் வேறு மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே நாம் பெண்கள் பல நேரங்களில் அதை பார்க்கத்தான் செய்வோம். அப்போ அந்த மாதிரி அவங்க பொது வழிகளில் வருகிற பொழுது
பல ஆண்கள் தன்னை தவறாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் கண்டவனுக்கும் ஒரு ரசனை பொருளாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக இதில் இருந்து தனக்கு என்ன சொல்யூஷன், என்ன தீர்வு என்று தீர்வை தேடி அலையும் பொழுது அந்த ரஹீமா என்ற அந்த பெண்ணிற்கு, மோனிகா என்ற அந்த நடிகைக்கு முஸ்லீம் பெண்களுடைய அந்த ஆடை முறை தான் தெரிகிறது. அதுவும் சட்டத்திட்டம்லாம் தெரியலை. முஸ்லீம் பெண்கள் இப்படி வெளியே வரும்போது முக்காடு போட்டு வர்றாங்கல்ல, தலையில் வந்து முக்காடு போட்டு ஆடைகள் இருக்கமா இல்லாமல் இப்படி வர்றாங்கல்ல, இது அந்த பெண்ணு பார்த்து இந்த ஆடை முறையை மட்டும் கடைபிடிக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த ஆடை முறையை மட்டும் கடைபிடிக்கிறாங்க. கடைபிடித்து அடுத்து பொது வழிக்கு வர்றாங்கன்னா அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து பல மாற்றங்கள் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி கண்ட ஆண்கள் ரசிக்கக்கூடிய அளவில் தன்னுடைய நிலை இருந்துச்சோ, இப்போ அந்த நிலை இல்லை என்பதை உணர்ந்து அடுத்து அந்த பெண் முடிவெடுக்கிறாங்க, முஸ்லிம் பெண்கள் மட்டும் இந்த ஆடை முறைக்கு வருவதற்கு என்ன காரணம், அப்படி இஸ்லாம் எப்படி இந்த முஸ்லிம் பெண்களை வழி நடத்துது என்று அதை படித்து பார்த்து அதற்கு பிறகு தன்னை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக அந்த பெண் வந்து என்ன செய்கிறாங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நடிகை துறை அளவில் இருக்கிறவங்களை யாராவது நிர்பந்தித்து இஸ்லாத்துக்கு கொண்டு வர முடியுமா? அப்போ அவங்க நான் ஆரம்பத்திலே குரானை படிக்கலை, முஸ்லிம் பெண்களுடைய ஆடை முறையை அணிந்து அது எனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தந்த பிறகு நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு எனக்கு இந்த ஆடை முறை காரணமாக இருந்தது. அப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? அடுத்து பாருங்க, டெல்லியில் ஒரு 7 வருஷம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி என்ன செய்யப்பட்டாங்க, ஓடும் பேருந்தில் சில இளைஞர்களால் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கடுமையான முறையில் காயப்படுத்தப்பட்டு ஓடுற பஸ்ஸில் இருந்து தூக்கி போடப்பட்டாங்க. அந்த பெண்ணு குத்துயிரும் கொலையுரிமை ஏறத்தாழ 10-15 நாட்களாக ட்ரீட்மெண்ட் எடுத்து இங்கே இருந்து வெளிநாட்டுக்கும் அந்த பெண்ணை உடலை கொண்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்து கடைசியில் என்ன செய்ய முடியல, அந்த பெண்ணினுடைய உயிரை காப்பாற்ற முடியல, அந்த பெண்ணு இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பிறகு ஒட்டுமொத்த நாடே கொந்தளித்தது. ஏன்னா அப்போ மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, டெல்லியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஒட்டுமொத்த நாடுகளுமே ஒரு போராட்ட காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த நாட்டில் வந்து பாதுகாப்பான சட்டங்கள் வேணும், முஸ்லீம் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னா அடுத்த ஆண்கள் அடுத்த பெண்கள் மீது கை வைக்க கூடாதுன்னா அரபு நாட்டில் கொடுக்குற சட்டம் மாதிரி இங்கே சட்டம் கொடுக்கணும். பல ஆட்கள் அப்போது பேசினாங்க. அது அரபு நாட்டு சட்டம் என்ன, அது தனி கேள்வியாக வந்தால் அதை நம்ம உள்ள விளக்குவோம், அதை உள்ள விவரிச்சு போக நேரம் இல்லை. அதே மாதிரி அந்த நேரத்தில் சில ஆட்கள், குறிப்பாக சொல்றதா இருந்தால் இறந்து போன மதுரை ஆதீனம், இப்போ இருக்கிறவங்க கிடையாது, இதுக்கு முன்னாடி உள்ள மதுரை ஆதீனம், அவங்க வந்து ஒரு தீர்வை சொல்றாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் வல்லுணர்வு நம்ம நாட்டில் அதிகம் நடக்குதுன்னா அதில் பெண்களினுடைய ஆடை முறையும் ஒரு காரணமாக இருக்குது. ஒரு பெண் தன்னுடைய ஆடையை இறுக்கமாக அணிகிறதுனால, ரொம்ப அதிக அலங்காரமாக அணிஞ்சுக்கிடுறதுனால அதுதானே பிற ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்குது. அப்போதானே ஆண்கள் வந்து அந்த பெண்ணை வந்து தீண்ட வர்றான். அந்த பெண் அந்த ஆடை விஷயத்தில் அவங்க கொஞ்சம் சரி செய்து கொண்டால் அதுக்கு வந்து இது போன்ற பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு முஸ்லிம் பெண்கள் என்ன ஆடை அணிஞ்சாங்களோ அந்த ஆடை அணியுங்க. இறந்து போன அந்த மதுரை ஆதீனம் என்பவர் முஸ்லீமாக இருந்தவரா? அவர் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து வந்தவரா? அவர் வந்து ஒரு சைன சமயத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு மத குருவாக பார்க்கப்படுகிறார். அப்போ மத குருவாக, சைவ மதத்தில் உள்ள அந்த மத குருவாக பார்க்கப்படக்கூடியவர், அவர் வந்து அதற்கு என்ன சொல்யூஷன், தீர்வை சொல்றாரு. பெண்களுக்கு எதிரான குற்றம் குறைய வேண்டும் என்றால் ஆடை முக்கியம், அந்த ஆடைகளை கொஞ்சம் கவனம் எடுங்க. இது ஒன்று. அடுத்து, இன்னைக்கு இந்துக்களாக இருக்கக்கூடிய பல சகோதரிகள், நீங்கள் வந்து பல முக்கியமான கோவில்களுக்கு போவீங்க, புனிதமாக நீங்கள் நினைக்கக்கூடிய சில கோவில்களுக்கு போவீங்க. அதில் வந்து அந்த திருப்பதி போன்ற கோவிலை வந்து ரொம்ப புனிதமாக நீங்கள் நினைப்பீங்க. அந்த திருப்பதி கோவிலில் அங்கே உள்ள அந்த தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு அறிவிப்பு போட்டிருப்பாங்க. அந்த அறிவிப்பை கவனிச்சிருக்கிறீங்களா? கோவிலுக்குள்ளே என்ன அறிவிப்பு போடுறாங்க? கோவிலுக்குள் வரக்கூடிய பெண்கள் ஜீன்ஸ் பேண்ட் அணிஞ்சு வரக்கூடாது, டிஷர்ட் அணிஞ்சு வரக்கூடாது, லெகின்ஸ் பேண்ட் அணிஞ்சு வரக்கூடாது. யாருக்கு கட்டளை போடுறாங்க? கடவுளைத்தான் ஒரு பெண் வணங்குறதுக்காக வர்றாங்க. ஆண்களும் அங்கே கோவிலுக்கு வர்றதா இருந்தால் கடவுளைத்தான் வணங்குவதற்கு வருவாங்க. இறைவனை வணங்கி வழிபடுவதற்காக வரக்கூடிய இடமாக இருந்தாலும் நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட் போடாதீங்க. ஏன் அங்கே அறிவிப்பு கொடுக்கணும்? டிஷர்ட் போடாதீங்க, ஏன் அறிவிப்பு கொடுக்கணும்? லெகின்ஸ் பேண்ட்டு இன்னைக்கு ரொம்ப டைட்டாக இருக்கமா, அதில் உள்ள நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. அப்போ அந்த லெகின்ஸ் பேண்ட் போடக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும்? நீங்கள் இது போன்ற ஆடை அணிந்து வந்தால் கோவில் என்றும் பார்க்க மாட்டாங்க, பல ஆண்களுடைய பார்வை தவறான பார்வையாகத்தான் போகுது.
எனவே அது போன்ற ஒரு நிலை வரக்கூடாதுன்னா நீங்க உங்களுடைய ஆடைகள் இந்த மாதிரி இருந்தா நீங்க வராதீங்க, அந்த நிலையில இல்லாம உள்ள வந்துக்குங்க. அப்ப அந்த ஆடை இறுக்கமா இருக்கக்கூடாது என்பதை உணர்றாங்களா? ஜீன்ஸ் பேண்ட் என்பது அது இன்றைக்கு கடுமையான பிரச்சனைக்கு வழிவகுக்குது, லெகின்ஸ் பேண்ட் என்பது கடுமையான பிரச்சனைக்கு வழிவகுக்குது என்று கோவிலில் உள்ளவங்க அது ஒரு முடிவாக எடுக்கிறாங்களா? இது ஒண்ணுங்க. அடுத்து இப்போ அந்த ஹிஜாப் பிரச்சனை கர்நாடகாவில் தான் ரொம்ப தலைவிரிச்சு போய்கிட்டு இருக்குது. ஹிஜாப் அணிஞ்சு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஸ்கூலுக்கு வரக்கூடாது, காலேஜுக்கு வரக்கூடாது. கடந்த அந்த முலாண்டு தேர்வில் எங்கள் மார்க்கை வந்து கண்டிப்பாக அந்த பெண்கள் வந்து அந்நியவர்களிடத்தில் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டமாகவே இறைவன் போட்டிருக்கிறான். அப்போ இறைவன் எங்களுக்கு ஒரு சட்டத்தை போட்டு இருக்கும் பொழுது ஆன்மீகத்தை நாங்கள் நம்பக்கூடிய நாம இறைவனுடைய சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. ஆனால் பரீட்சை நேரத்தில் டிமாண்டு வச்சு நீங்கள் தலையில் துணியை கழட்டிட்டு தான் பரீட்சை எழுத வரணும். அப்போ எங்கள் சமூக பெண்களில் 20,000 பேருக்கு மேலே இல்லை, அப்படி நாங்கள் வந்து எங்களுடைய இறைவனுடைய சட்டத்தை மீற தயாராக இல்லை. இப்போ நாங்கள் சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சட்ட போராட்டம் முடிஞ்ச பிறகு நாங்கள் அடுத்து எங்களுடைய அந்த கல்வியை தொடருவோம். இறைவனுடைய சட்டத்தை நாங்கள் ஒரு காலம் மீற முடியாது என்று எங்கள் சமூக பெண்கள் யாருமே அதை ஒரு கொடுமையாக நினச்சி செய்யலை. இது வந்து இஸ்லாமியம் வந்து பெண்களை கொடுமைப்படுத்துதுன்னு நினச்சா அங்கே ஸ்கூலுக்கு போகக்கூடிய பெண்கள், காலேஜுக்கு போகக்கூடிய பெண்கள் என்ன நினைக்கணும்? நமக்கு கொடுமையிலிருந்து நல்ல ரிலீஃப் கிடைச்சிருக்குது, கவர்மெண்டே இப்படி ஒரு நல்ல சட்டத்தை போட்டிருக்கிறான், இந்த சட்டத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த கொடுமையிலிருந்து விலகிறவும் நினைக்கணும். ஆனால் எனக்கு இந்த நாட்டில் உள்ள பரீட்சை இப்போ எழுத மாட்டேன், எனக்கு இந்த சட்டம் தான் முக்கியம்னு நிற்கிறாங்களே. இந்த கர்நாடகா மாநிலத்தில் இப்போ ஹிஜாபுக்கு எதிராக ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குங்க. இதே 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கர்நாடகாவில் மைசூர்னு சொல்லக்கூடிய ஒரு தனி மாவட்டம், அந்த மைசூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கமிஷனர் ஏசி என்ன பண்ணுறாருன்னா, கடுமையான வழிப்பறி மைசூரில் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம நாட்டிலையும் சென்னையில் பார்த்தீங்கன்னா அதிகமான வழிப்பறிகளை நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துருப்போம். ஒரு வயசான பெண்ணு கழுத்தில் நகை போட்டிருக்கிறாங்க, அந்த செயினை பறிக்கக்கூடிய ஒரு 2 இளைஞர்கள் என்ன பண்ணுறான், அந்த பெண்ணினுடைய சென்னையில் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம், கழுத்தில் உள்ள அந்த நகையை பிடிச்சி இழுக்கிறான். நகை வெயிட்டு கொஞ்சம் கனமான நகையாக இருக்கிறதுனால அந்த பெண்ணால், வயசான அம்மாவால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுகிறாங்க. கீழே விழுந்தது கூட அவனுக்கு ஒரு இறக்க வரலை. பைக்கில் போகும்போது இழுத்துட்டே போகிறான். ஒரு 10 அடி தூரம் வரை அந்த பெண் இழுத்துட்டு போய் கடைசி செயினை பறிச்சுட்டே போயிடுறான். இப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது போன்ற வழிப்பறி நடக்கிற மாதிரி மைசூர்லையும் ரொம்ப வழிப்பறி நடந்துச்சு. அப்போ அங்கே உள்ள அந்த ஏசி என்ன பண்ணாருன்னா, இதுக்கு அழகான தீர்வு முஸ்லீம் பெண்கள் தலையில் போடக்கூடிய முக்காடு. நீங்கள் பைக்கில் போகிறதா இருந்தால், நடந்து போகிறதா இருந்தால், முகம் தெரிஞ்ச நிலையில் அப்படி நீங்கள் முக்காடை போட்டிங்கன்னு வைங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஏன் முக்காடு போட்டால் பிரச்சனை வராது? இன்றைக்கி ஒருத்தர் செயினை பறிக்கிறதா இருந்தால் எப்போ பறிப்பான்? செயினை ஒருத்தன் பறிச்சுட்டு போகன்னு நினைக்கிறான்னு வைங்களேன், தனியாக நம்ம போகிறோம், நம்ம செயினை பறிச்சுட்டு போகன்னு நினைக்கிறான், நம்ம போட்டிருக்கிற செயின் நம்ம கண்ணில் தெரியணும் இல்லை, அந்த செயினே தெரியாத விதத்தில் நம்ம ஆடையை போட்டு மறைத்து கொண்டால், இன்னைக்கு முஸ்லீம் பெண்கள் தலையில் போடக்கூடிய முக்காடு ஒரு பக்கம் அவங்களுடைய மானத்திற்கும் அவங்களுடைய கற்புக்கும் பாதுகாப்பு இருப்பதை போல அவங்களுடைய உடைமைக்கும் அதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. கழுத்தில் செயின் போடுறதுக்கு அடுத்தவன் பார்க்க மாட்டான், அடுத்தவனுக்காக நாம் செயினும் போடுறதில்லை. வீட்டில் இருக்கும்போது பிறர் வீட்டில் தன்னுடைய தந்தை பார்க்கறதுக்காக, சகோதரன் பார்ப்பதற்காக நார்மலாக செயினோடு காட்சி அளிக்கக்கூடிய எங்களுடைய சமூக பெண்கள் வெளியே வரும் பொழுது இப்படி முக்காடு போடுறதுனால செயினும் தெரிகிறதில்லை, அவங்கள்ட்ட என்ன செய்யப்படுறதில்லை, வழிப்பறியும் நடக்கிறதில்லை. அப்போ இப்படி வழிப்பறிக்கு தீர்வு முஸ்லீம் பெண்களுடைய ஆடையில் இருக்குது. பெண்களுக்கு வந்து பாலியல் ரீதியான பிரச்சனைக்கு தீர்வு முஸ்லீம் பெண்களுடைய ஆடையில் இருக்குது என்று திருப்பதி தேவஸ்தானத்தில் எழுதி போடுறாங்க. மதுரை ஆதீனம் போன்றவர்கள் அதை பேசுகிறாங்க. இன்னும் சில ஸ்கூலில், தமிழ்நாட்டில் கூட ஆரம்பத்தில் ஒரு ஸ்கூலில் உயர் மேல்நிலை பள்ளியில் பாடம் எடுக்கக்கூடிய டீச்சருக்கு சொன்னாங்க, நீங்கள் கிளாஸுக்கு பாடம் எடுக்க வரும் பொழுதே கீழே உள்ளவங்க உங்களுடைய மாணவர்கள் தான், உங்களை விட வயது குறைந்தவங்க தான். வயது குறைந்தவங்களாக இருந்தாலும் டாக்டர் போடக்கூடிய கோர்ட் மாதிரி அந்த வெள்ளை கலரில் கோர்ட் போட்டு நீங்கள் வாங்க. டாக்டர் வந்து இது ஹாஸ்பிட்டலில் போட்டிருப்பாங்களா இல்லையா, ட்ரெஸ்ஸு போட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே வெள்ளை கலரில் ஒரு கோர்ட் போட்டிருப்பாங்கல்ல, அந்த கோர்ட் போட்டு நீங்கள் பாடம் நடத்த வாங்க. ஏன் அப்படி அந்த ஸ்கூலில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க? நீங்கள் வந்து ஆசிரியராக இருக்கிறீங்க, ஒழுக்கத்தை பிள்ளைங்க சொல்லி கொடுக்குறீங்க. ஆனால் சில மாணவர்களுடைய உள்ளம் அது சபல புத்தி அடைந்து நீங்கள் பாடம் நடத்துறீங்க, ஆனால் மாணவருடைய கவனங்கள் வேற எங்கேயோ இருக்குது. அப்போ அதில் இருந்து அந்த மாணவனுக்கும் அதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது, ஆசிரியருக்கு அதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி அந்த ஆடை விஷயங்கள் இப்படி கொஞ்சம் கூடுதலாக ஏற்படுத்திக்கிடுங்க. அப்போ இது நீங்கள் வந்து தத்துவார்த்த ரீதியில் எடுத்து பார்த்தாலும் இஸ்லாமிய பெண்கள் போடக்கூடிய அந்த ஆடை என்பது அது ஒரு காலம் எதற்கும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது இல்லை. நான் கேட்குற எந்த ஒரு ஆடையும் முட்டுக்கட்டையாக இருக்குதா?
கடந்த காலத்தில் தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா, அவங்களுடைய சினிமா ஃபீல்டு அது ஒரு மாதிரி இருந்தது. எப்போ தன்னை அரசியலில் ஒரு பெரிய தலைவராக ஆக்கிக்கிட்டாங்களோ அதுக்கடுத்து அவங்க மக்களிடத்தில் தென்படும்போது எப்படி தென்பட்டாங்க? தலையில் மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, முஸ்லீம் பெண்கள் இன்னைக்கு போடுறதுல தலையில் முக்காடு போடுறாங்கல்ல, அந்த முக்காடு மட்டும் இருக்காதுங்க. அதை தவிர்த்து அவங்க போடக்கூடிய சட்டை அது ஓரளவு முழுக்கை சட்டை மாதிரி இருக்கும். இன்னும் தன்னுடைய ஆடைகள் இறுக்கமாக இல்லாமல் இருக்கும். தலையில் அந்த முக்காடை மட்டும் தவிர்த்து மெத்தப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் பெண்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஆடை முறையில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்க நம்ம தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்க முடியலையா? அதே மாதிரி இந்தியாவினுடைய இதற்கு முன்னாள் குடியரசுத் தலைவராக பிரதிபா பாட்டீல் என்ற ஒரு அம்மையார் இருந்தாங்க. அவங்க மக்களிடத்தில் காட்சி அளிக்கும் போது எப்படி காட்சி அளிப்பாங்க? அவங்க சமூக வழக்கப்படி இன்னைக்கு முஸ்லீம் பெண்கள் தலையில் ஒரு தனி துணி போடுறாங்கல்ல, சேலையை தலையில் என்ன செய்வாங்க, சேலையை நல்ல முறையில் உடுத்தி கொண்டு அந்த சேலையை தலையில் முக்காடு மாதிரி போட்டு எந்த ஒரு அரசு மீட்டிங்காக இருந்தாலும் அப்படி தான் அவங்க காட்சி அளித்தாங்க. அப்படி தலையில் இப்படி முக்காடு போட்டு அப்படி இருந்ததுனால அவங்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்க முடியலையா? ஜெயலலிதா அம்மையார் அவங்களால இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக தமிழகத்தில் இருக்க முடியலையா? அப்போ இந்த ஆடை ஒன்றும் என்ன செய்யறதில்ல, ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்க போறதில்லை. இந்த ஆடை முறை என்பது அது பெண்களினுடைய பாதுகாப்பத்திற்குத்தான் ஒரு அரணாக இருக்கிறது. அந்த பெண்ணினுடைய கருப்பிற்கும் உயிருக்கும் அவங்களுடைய பொருளுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. அது குறிப்பிட்ட கலர் என்று இஸ்லாம் வேறுபடுத்த, கலர் நீங்கள் எந்த கலர்னாலும் நீங்கள் போட்டுக்குங்க, அடுத்தவங்கள்ட்ட வெளியே வர்ற மாதிரியான ஒரு சூழல் வரும் பொழுது கையை இதை வர மறைச்சிக்குங்க, தலைகளையும் நீங்கள் மறைச்சிக்குங்க, உங்களுடைய ஆடைகளை இறுக்கமாக இல்லாமல் நீங்கள் அமைச்சிக்குங்க. அப்படி அமைத்து கொட்டா அது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆடை முறை அவங்க பேணுறாங்கன்னு அர்த்தம். அதை இஸ்லாம் சொல்லிருச்சு என்பதற்காக நீங்கள் பார்க்க தேவையில்லை. இன்னைக்கு யதார்த்த வாழ்க்கையில் அது நமக்கு யூஸ் ஆகிருக்குதா இல்லையா என்பதை பார்த்து நீங்கள் முடிவெடுத்துக்கிடுங்க. அதனால தான் இன்னைக்கு எங்கள் சமூக பெண்கள் அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கறது காரணம் அதுதாங்க.